நேயர்களே, நாம் ஒரு 2 தினங்களாக சில முக்கியமான செய்திகளை தொகுத்து இன்னைக்கு தரப்போகிறேன். இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை என்பது ரொம்ப இதுவரை பேசப்பட்ட செய்திகளை எல்லாம் விட மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இஸ்ரேலுடைய இந்த ஹைனஸ் அக்ரெஷன், ஒரு அரக்கத்தனமான மனித உடல்களை குதறக்கூடிய அளவிற்கு வல்லாதிக்கமாக அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது காணப்படுகிறது. அதற்கு அரபு கூட்டமைப்புகள் தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் கூடியிருக்கிறார்கள். 57 நாடுகள், மொத்தம் 16 நாடுகள், எல்லா நாடுகளும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், மஸ்கத், அதாவது ஓமன், பஹ்ரைன், சவுதி அரேபியா, இந்த மாதிரி நிறைய எல்லா, குவைத், ஈரான், ஈராக், எகிப்து, ஜோர்டான், துருக்கி, பலஸ்தீன், எல்லாம் இப்போ எல்லாவற்றையும் மதிக்காமல் வெளிப்புறமாக சில உண்மைகள் இப்பொழுது வீதிக்கு வந்திருக்கிறது. முதற்கண் இந்த செய்தியில ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையை தான் இஸ்ரேல் மேற்கொள்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரை படைப்புகளில் சிறந்த படைப்பு யூதர்கள் தான். உலகில் ஆண்டவனின் மதம் என்றால் அது யூதர்கள் தான். வேதமும் இறை தூதர்களும் யூதர்களுக்குத்தான் அனுப்பப்பட்டது. ஆகவே மேலாண்மை மிக்க எமது படைப்பும் எனது சித்தாந்தமும் இதுதான் உலகத்திலே பெரிய வர்ண கோட்பாடுகளில் முதன்மை கோட்பாடாக இந்தியாவிலே சொல்கிற அந்த வேதகால வர்ண கோட்பாடுகளை விட தலைப்பு இருக்கக்கூடிய வர்ண கோட்பாட்டை கொண்டதுதான் யூத மதம், ஜெடோயிசம். அவங்களுக்கு என்ன ஒரு நினைப்புன்னா, உலகத்துல நாங்க தான் உயர்குடி, நாங்க தான் ஆண்டவருடைய படைப்பு, எங்களுக்கு பிதா நிறைய சலுகையில கொடுத்திருக்கிறார், நாங்க ஏதாவது தப்புனாலும் மற்றவர்களை எல்லாம் நரகில் அடியாளத்திற்கு போடக்கூடிய அந்த பிதா தேவன் எங்களை லேசா அப்படி ஒரு பக்கம் அனுப்பி எங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கு எல்லா நாடுகளையும் அவர்கள் சிதைக்கிறார்கள். அறிவுபூர்வமாக, லாஜிக்காக இந்த வர்ண கோட்பாடு உலகில் யாருக்கும், எந்த மனிதனுக்கும் பொருத்தமில்லை. இது இந்த செய்திகளுக்கு முன்னால் நான் வைப்பது அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவினுடைய கூட்டாளி தான் கத்தர். ஒய்து என்கின்ற அந்த தளத்தில் உலகத்தில் அமெரிக்காவை அடுத்து மிகப்பெரிய ஆற்றல் மிக்க தலங்களாக கத்தரில் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் சவுதி அரேபியா, அதற்கு பின்புதான் ஜோர்டான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இப்படி உலகத்துல எல்லா இடங்களிலும் டியூகோ கார்சியா என்ற யூகேனுடைய ஒரு தலம் இந்திய பெருங்கடல்ல. இது நாமெல்லாம் பல காணொலிகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப இந்த ஹைனஸ் அக்ரெஷன் என்ற வார்த்தை ஈஜிப்ட் பயன்படுத்தி இருக்கிறது. இது ஒரு கடுமையான சொல்லாடல். அந்த அளவிற்கு மோசமான ஒரு தாக்குதலை அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளின் மீது அமெரிக்கா உடைய அனுமதியோடு இன்றைக்கு கத்தார் நடத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு அந்த தகவலுக்கு முன்பு ஹவுதிகள் யார் என்பதை பார்த்து ஹவுதிகளுடைய நடவடிக்கைகளையும் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே அரபுகள் அச்சத்தால் உறைந்து போயிருக்கிறார்கள். யாரும் முன் வந்து இஸ்ரேலை தாக்குவதற்கு தைரியமற்ற நிலையில் 2 தேசங்கள் அல்லது 4 குழுக்கள், ஒன்று சாவரினிசம் கொண்டிருக்கக்கூடிய ஈரான், மற்றொன்று ஏமன், இன்னொன்று சாவரின் தேசத்தின் ஒரு அங்கமாக செயல்படும் லெபனானுடைய ஹிஸ்புல்லா மற்றும் பலஸ்தீன் பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக. மற்றபடி சவுதியோ, துருக்கியோ, கத்தரோ அல்லது ஜோர்டனோ, ஈஜிப்டோ யாரும் இவர்களுக்காக போராட முன்வரவில்லை. ஒரு கண்டனத்தோடு இருக்கிறார்கள். நேற்று கூடிய மாநாட்டிலும் கூட ஆங்கில உரைகள் முழுமையாக நாம் 1க்கு 2 முறை 2-3 விவகாரத்தில் அதை அப்படியே கேட்டோம். அந்த ஆங்கில உரையிலே அவர் அரபியிலே பேசுகிறார். அப்துல் ரஹ்மான் அல் தானினுடைய உரை, அதில் வளமையான அந்த தாக்குதல்களைத்தான் ஈஜிப்ட் வைத்திருக்கிறார், அப்துல்லா அல் சிசியும் கூட. ஆனால் ஒரு டிசைசிவ், ஒரு துல்லியமான தீர்மானத்தை அவர்கள் அறிவிக்கப்படவில்லை. ஒரு கூட்டுப்படை நடவடிக்கைகளை சாத்தியமாக தாக்குதல் நடத்த வேண்டும்
என்று கூறிய கத்தருடைய அப்துல் ரஹ்மான் அல் தானி இந்த கூட்டுப்படைகளுக்கான செயல் வடிவங்கள் எதுவுமே அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்களால் கொடுக்க முடியாது என்பதையும் ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் யூரோப்பிய யூனியனுடைய நேட்டோ படைகளுக்கு ஒப்புதலாக ஒரு தனி கூட்டுப்படை அமைக்க வேண்டும். அவற்றிலே ஒரு தலைமைப்படை நேட்டோ இருக்கிற பாருங்க, அதே மாதிரி யூரோப்பிய யூனியன்ல பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள், யுனைடெட் கிங்டம், யூகே, நெதர்லாந்து, பின்லாந்து எல்லாமே அந்த யூரோப்பிய யூனியன்ல இப்போ இவர்கள் அமைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுல மத்திய கிழக்கில் உள்ள தேசங்களில் ஒன்றுதான் யூத தேசம். இனி வருங்காலத்தில் இந்த ஹைனஸ் அக்ரெஷன் என்று சொல்லக்கூடிய முரட்டுத்தனமான ஓநாய்த்தனமான ஒரு தாக்குதல், கடித்து குதறும் தாக்குதல், அடுத்து கோலான் குண்டுகளை தாண்டி ஜொர்டான், சிரியா எல்லா நாடுகளையும் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் கால் வைக்காத நாடு இல்லை. சிரியாவிலே கால் வைத்தார்கள், ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனானில் கால் வைத்திருக்கிறார்கள், ஈரானை தாக்கி இருக்கிறார்கள், யமனை தாக்கி இருக்கிறார்கள், கத்தரை தாக்கி இருக்கிறார்கள், பலஸ்தீனத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கால் படாத ஒரு டெரிட்டோரியல் சாவரின் தேசத்துக்கு எதிராக பெஞ்சமினும் அவரது கோலியேஷன் பார்ட்னர்களும் செய்து வருவதை உலகம் கண்டுகொண்டிருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஷியா என்ற ஒரு குழுவை அமெரிக்கா வெறுப்பை உருக்கிறது. சுன்னா என்கின்ற பெயர் வழி, இஸ்லாமிய வழி, அது ஷியா து ஷியா. இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலே மதமோதல்களை தூண்டிவிட்டு சவுதியும் ஈரானும் இஸ்லாமிய நம்பிக்கையின் பால் இரண்டு தேசங்களாக பிரிந்திருப்பது அமெரிக்காவுக்கும் அது ஒரு பெரும் லாபம். எல்லாவற்றையும் விட இவர்கள் ஒன்று கூடாமலேயே தடுப்பது மிக முக்கியமாக இஸ்ரேலுக்கு லாபம். இனக்குழுக்களை தூண்டிவிடுவது, IS அமைப்புகளை உருவாக்குவது, பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு தூபம் போடுவது, இதுதான் கடந்த ஒரு 70 ஆண்டுகளாக அங்கே நடந்து வருகிறது. இதற்கு இந்த விவகாரம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. யுனைடெட் யூரோப்பிய யூனியன்ல 32 நாடுகள் சேர்ந்து நேட்டோவை ஆரம்பித்ததை போன்று இவர்கள் ஆரம்பிப்பார்கள் என அமெரிக்காவினுடைய CNN தன் செய்தியிலே சொல்லியிருந்தது. CNN நியூஸ்ல யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய அதிபர் முஹம்மது ஜபாத் அல் நஹ்யான் அவர் தோஹா சென்றார். He has emphasized the president of Doha அப்துல் ரஹ்மான் அல் சிசியோடு அவர் போன்றதால் ஒரு படையை அமைக்க வேண்டும் என யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய அதிபர் முஹம்மது ஜபாத் அல் நஹ்யானுடைய கருத்தாக இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் அல் தானி இந்த கூட்டுப்படைகளை தீவிர ஆலோசனைகள், தோஹா ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும். தோஹா மிகப்பெரிய ஃபோர்ஸ் பணத்தில், ஆனால் இராணுவத்தில் இஸ்ரேலுக்கு நிகராக அங்கே யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு 2 வித சான்சஸ். ஒன்று, அவர்களால் செல்ஃப் டிஃபென்ஸ், சொந்தமாக அவர்களை காத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு டெக்னாலஜி வைஸ் யூதர்களுக்கு நிகராக யாரும் இல்லை. அது உலகமே அறிந்தது. அவர்கள்தான் அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், நம்ம சொன்ன மாதிரி ஏரோ சிஸ்டம் 3, அமெரிக்காவினுடைய 2 தடுப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எல்லாவற்றையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் உள்நாட்டு போர் இவர்களுக்கு சாத்தியமான ஒரு நிலை. பொருளாதார சலிவு, ஆயுத குழுக்களின் மூலம் மோதலை ஊக்குவிப்பது, இந்த விகாலெல்லாம் அவர்களுக்கு ஒரு சாத்தியமான நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கிடையிலே காசாவிலே தொடர் தாக்குதலின் மூலம் கிடியன் சார்ட்டுடைய 2வது நிலை தாக்குதல்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஆரம்பித்திருப்பதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஏன் இன்றும் அவர்கள் காசாவில் படைகளை அனுப்பவில்லை? செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் படைகள் அதிகமாக இல்லை, யாரும் போருக்கு வரவில்லை. இருப்பதை வைத்து தாக்குதல் நடத்தியும் உலகத்தின் கவனத்தை திசை திருப்புவதற்கும் தனதுடைய லெஃப்ட் ரைட் விங்ஸினுடைய அந்த அதாவது கன்சர்வேட்டிவை ஃபுல்ஃபில் பண்றதற்கும், அவர்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றதற்காகத்தான் அவர்கள் கஸாவினுடைய மக்களை தொடர்ந்து அரங்கேற்றுவது, GHF என்று சொல்லக்கூடிய கஸா ஹியூமனிடேரியன் ஃபெடரேஷன் மூலம் மக்களை
மூன்றாவது கட்டம் ஒரு சர்ச்சையை உருவாக்கும் நிலையில் கத்தாரை அவர்கள் தாக்கிறது. கலீலுல் ஹயா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சற்று நிமிடத்திற்கு முன்பு தொழுகையின் பால் அவர் அடுத்த அறைக்கு செல்கிற நேரத்தில் வைத்துவிட்டு சென்ற மொபைலுடைய அந்த சிக்னலுடைய வரம்பை அவர்கள் அறியவில்லை. சிக்னல் சரியாக இருக்கிற இடத்தில் தாக்கிவிட்டார்கள். கலீலுல் ஹயா பக்கத்து ரூமில் தொழுக போய்விட்டார். அவர் தப்பிவிட்டார். என்னுடைய ஏராளமான தலைவர்களும் தப்பியிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம். இதற்கிடையிலே கத்தருடைய இந்த தொடர் தாக்குதல், காய் நகட்டல், இது நெத்தன்யாகுடைய திட்டம். பிணை கைதிகளை மீட்டெடுப்பது அவருக்கு எந்த எண்ணமும் இல்லை. நெத்தன்யாகு நீடித்த அரசியல் தொடர்வதற்காக யூத மக்கள் செய்கிறார். அவன் ஒரு பைத்தியக்காரன், அவரோடு இருப்பவர்களும் பைத்தியக்காரர்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளை இழந்த தவித்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் மக்கள் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார்கள். அவருக்கு எங்களுடைய குழந்தைகளை புதைப்பவே நெத்தன்யாகு, அவர் ஸ்டேட்மெண்ட் அப்படி நான் தமிழ்ல சொல்றேன், எங்களுடைய குழந்தைகளை காசாவில் புதைக்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். எங்கள் பிள்ளைகளை பற்றி நாங்கள் கடைசி வரை பார்க்க முடியாமல் போய்விடும். தனது நலத்திற்கு எங்கள் பிள்ளைகளை அவர் உயிர் பலியாக்குகிறார். அவன் ஒரு பைத்தியம், அவனை சுற்றி பல பைத்தியங்கள் இருக்கிறது என்று இஸ்ரேல் மக்கள் கொதிக்கின்ற விவகாரத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சர் எலி கோஹைன் தன் கருத்தில் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நாங்கள் நீக்கி தற்போது ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஃபுல் அக்ரெஷன்ல வெற்றி பெற்றோம் அப்படின்னு வழக்கம் போல ஒண்ணுக்கும் உதவாத சப்பை என்ன சொல்றது மிரட்டலை அவர் விடுத்திருக்கிறார். இதற்கிடையில வல்லா நியூஸினுடைய ஒரு செய்தி, ஹமாஸ் தலைவர் என்பதுதான் அவர்களின் திட்டம். அதற்காகத்தான் கத்தாரை தாக்கினார்கள். ஆனால் இந்த திட்டத்தை செய்வதற்கு மொசாத் விரும்பவில்லை என்பதையும் வல்லா நியூஸ் தன் கருத்திலே சொல்லியிருக்கிறது. இதற்கிடையில ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தலைவர் யார், இயால் ஜமீர், அவர் என்ன சொல்றார் அப்படின்னு நீங்க பாருங்க. போரை வெற்றி கொள்வது, கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ரியாலிட்டியை அறிந்து கொள்வது, அது ஒரு இராணுவ தலைமையினுடைய முடிவு. அவர்தான் அந்த கூட்டு நடவடிக்கையின் சூத்திரதாரி, பொறுப்பாளி, திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர். ஆரம்ப கட்டத்திலே வார் கேபினட்ஸில் மோதினார். இந்த போரை செய்ய வேண்டாம் என மறுத்தார்கள். யாரெல்லாம் மறுத்தார்? மொசாத்துடைய தலைவர் பெர்னே மறுத்தார், இயால் ஜமீர் மறுத்தார், சின்பட்டுடைய தலைவரும் மறுத்தார்கள். அதையெல்லாம் மீறி அந்த ஏன் மறுத்தார்கள் என்றால், அங்கு மரண குழி இருக்கிறது, அங்கிருந்து தப்பிவிட முடியாது, இதற்காகத்தான் அவர்கள் மறுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு வல்லா நியூஸிடத்தில் பேசுகிற போது மொசாத்து அந்த செய்வதற்கு விருப்பம் இல்லை, அதனால் வரக்கூடிய ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் கடுமையாக இருக்கும் என்றும் அவர் கூறிய கருத்தும் இப்போது வந்திருக்கிறது. ஆகவே இரண்டாவது மிக முக்கிய கருத்து, இயால் ஜமீர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஐடிஎஃப்ல. என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, இருட்டில் ஐடிஎஃப்ஐ தள்ளுகிறான் பெஞ்சமின் நெத்தன்யாகு. யார் சொல்றா? யார் போருக்கு தயாராக இருக்கிறானோ அந்த இராணுவ தலைவர் சொல்கிறார், இருளில் தள்ளுவதற்கு முயற்சிக்கிறார் இயால் ஜமீர் என்று. இயால் ஜமீர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது கடுமையான குற்றச்சாட்டை பதிவு செய்திருப்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவுடைய அதிபர் அனுப்பிய மார்க்கோ ரூபியோ, அவர் நாட் பாசிபிள், அமெரிக்கா நடிக்கின்றது, அந்த இதை உறுதி செய்கின்றார். நாங்கள் எந்த நேரமும் இஸ்ரேலோடு தான் கூடியிருப்போம், ஆனாலும் எங்களுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அதை ரசிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு கூட்டணி சதியிலே தான் இந்த அவர்கள் அரங்கேற்றி வந்திருக்கிறது. மார்க்கோ ரூபியோவினுடைய செயல்பாட்டிலே நமக்கு புரிந்திருக்கிறது. மார்க்கோ ரூபியோ உடைய திட்டம் என்னவென்றால், வெஸ்ட் பேங்க் அல் ஆத்மி ஈட்டு குடியிருப்புகளை அதிகரித்து மேற்கு கரையை 3 மண்டலமாக உருவாக்கி யுனைடெட் பலஸ்தீன் உருவாகாமல் தடுப்பதற்கான இந்த திட்டம்தான் அல் ஆத்மி ஈட்டு குடியிருப்பு. அமெரிக்காவினுடைய பிளஸ்ஸிங்கோடு தான் இது நடக்கிறது என்ற செய்தியும் இப்பொழுது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. மேற்கு கரையிலே அதிகமாக யூத குடியிருப்புகளை அரங்கேற்றி ஜெருசலத்தை தலைமையிடமாக ஆக்குவது, இந்த ஏரியல் குடியிருப்பு 3 பகுதிகளாக அவர்கள் பிரித்து குறித்த பிரதேசத்தில் அதிகமான குடியேற்றவாசிகளை, இதுதான் அமெரிக்காவினுடைய திட்டம். இதற்கிடையிலே ஹவுதிகளுக்கு 4 கண்டெய்னர்ல ஈரானுடைய கப்பல்கள்ல ஏராளமான மிசைல்ஸ், பல ஆயிரக்கணக்கான டன்னேஜஸ் ஆயுதங்கள் சப்ளை செய்திருக்கிறார்கள். இது சர்ஃபேஸ் டு ஏர் அட்டாக்கு ரொம்ப பலனளிக்கும். அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் வல்லமை கொண்ட 2 தேசங்கள், ஒன்று ஹவுதி, மற்றொன்று ஈரான். ஆனால் ஹவுதிகளுடைய ஆர்சல்ல 15% டிக்ளைன், வீழ்ச்சி என்று சொல்லப்பட்டாலும்
குறிப்பாக அமெரிக்கா பெரும் சதியாளன் என்பதும் ரெடார் சிஸ்டத்தில் பதிவு செய்ய முடியாத அளவிற்கு ஆஃப் செய்து வைத்திருக்கிறார்கள். கத்தரை தாக்குவதற்கு அமெரிக்கா தான் மூல காரணம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நிலையில் செப்டம்பர் 5, செப்டம்பர் 13 இந்த 2 தினங்களிலும் 8 ஏவுகணைகளை ஹவுதிகள் தாக்கியிருக்கிறார்கள். ஹவுதிகளுடைய நாட்டிற்கு வந்த ஈரானுடைய கப்பலை ட்ராக் செய்தாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அமெரிக்கா இருக்கிறது. பலாயிரக்கணக்கான டன்னேஜ் மிசைல்கள் வந்திருக்கிறது. இது அமெரிக்காவுடைய சியாடு R166 ரிசர்வ்ட், அதை பார்த்து செய்யப்பட்ட ஒரு மிசைல். அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முதல்ல செய்யப்பட்டது. இதை ஈரான் இந்த அமெரிக்காவுடைய R166 டபுளான சர்ஃபேஸ் ஏர் மிசைல் மூலம் மறு உருவாக்கமாக அனுப்பியிருக்கிறார்கள். இதன் மூலமாக F-16 திரும்பி இருக்கிறது. 66 ஏவுகணைகளை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அடுத்த தாக்குதல்கள் மிக வலிமையாக ஹவுதி ஈரான் கூட்டணி தாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நாம் சொல்வது, அமெரிக்கா மைக்ரோ ரூபியோ ஒன்றை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிரிக்க முடியாத கூட்டணி, ஆனாலும் நாங்கள் விரும்பவில்லை என்பதைத்தான் கத்தாரை தாங்கும். இதெல்லாம் மேலோட்டமான பேச்சு. மேற்கு கரையை பிரித்து ஜெருசலத்தை பிபிலிக்கல்ஸ் நாமக்கள் மூலமாக தலைமையாக உருவாக்கி பரசீனம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. அமெரிக்காவுடைய திட்டத்தை யூதர்கள் வழிநடத்துகிறார்கள். ஹவுதிகளுக்கு 4 கப்பல்கள்ல ஆயுதங்கள் பலாயிரக்கணக்கானவர்கள் சென்றிருக்கிறது. வழக்கமாக கூடி தாக்குதல் நடத்த வேண்டும், கூட்டுப்படைகள் அமைப்பார்கள் என்று CNN சொன்ன கருத்துக்கும் எந்த தெளிவும் இல்லை. இதுதான் தற்போதைய நிலை. மீண்டும் நாளை பல புதிய கருத்துக்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.